என்னுடைய ஆரியர் நண்பர் இந்த மகத்தான நிகழ்ச்சிக்கு நான் உரையாற்ற வேண்டும் என்று என்னை வாஞ்சியோடு அழைத்திருக்கின்ற புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பாளர், எதிர்க்கட்சி தலைவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கு வரலாற்றில் இடமுண்டு, அது புதுவைக்கும் பொருந்தும் என்று நான் நம்புகிற என் இனிய நண்பர் புதுவை சிவா அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கின்ற இளைஞரணியின் அமைப்பாளர், என்னுடைய பெயருக்கு இன்னும் பெருமை சேர்க்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் எல் சம்பத் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்ற வான்புகழ் வள்ளுவத்தை நினைவூட்டுகிற வகையில் மகனை வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய டாக்டர், இவர் ஒருவேளை சொற்பொழிவாளராக மாறியிருந்தால் என் நிலைமை கவலைக்குரியதாக இருந்திருக்கும் என்று நினைக்க தோன்றுகிற அளவிற்கு அற்புதமாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய டாக்டர் ரோட்ரிகஸ் அவர்களே, இந்த நிகழ்வில் இந்த அறக்கட்டளையின் அங்கமாக இருக்கின்ற சிவசுப்பிரமணியன், டாக்டர் அபிஷேக், டாக்டர் விக்னேஷ், ஆருயிர் மகள் ஆன்லின் ஜெனிஷா உள்ளிட்ட அறக்கட்டளை உறுப்பினர்களே, கழகத்தினுடைய நிர்வாகிகள் தைரியநாதன், மூர்த்தி, ராமசாமி, கோபால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கம். சிவா என்னை ஒரு சூரிய உதயத்தில் தொடர்பு கொண்டு 6ஆம் தேதி ஒரு அறக்கட்டளையை தொடங்குவதற்கு நீ வரவேண்டும் என்று அழைத்த மாத்திரத்தில் அதற்கு நான் இசைவு தெரிவித்தேன். சிவா அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஒரு அரசியல் பார்வையாளனாக நான் உன்னித்து கவனித்து வருகிறேன். 1996க்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி பாண்டிச்சேரியில் இன்னும் அமையவில்லை என்ற ஒரு கவலை பாண்டிச்சேரியில் இருக்கிற உங்களை விட எனக்கு அதிகம் உண்டு என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், புதுவை யுகக்கவிஞன் பாரதிக்கு ஒரு யுத்த காலத்தில் தஞ்சம் தடந்த இடம் புதுவை. இங்கேதான் இளைஞர் துடிக்கின்றார் தமிழின் நிலை எண்ணி, இளைஞர் அடைகின்ற கேடுபரார், இங்கு விளையாட வேண்டாமே ஆள வந்தார், வாழ்வின் களை நீக்குக கூவாய் கருங்குயிலை என்று ஒரு இனத்தின் மீட்சிக்காக பாடி தமிழியக்கம் கண்ட பாவேந்தன் பிறந்த தொட்டில் பிரதேசம் புதுவை. அதையும் தாண்டி மகான் அரவிந்தர் அறம் செய்ய தேர்ந்த எடுத்த இடமும் இந்த புதுவை தான். இந்த புதுவை ஒரு தமிழியக்கம் கண்ட பூமியில் திராவிட முன்னேற்றக் கழகம் 96க்கு பிறகு ஆட்சிக்கு வரவில்லை என்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது, இப்போதும் இருக்கிறது. ஆகவே புதுவையிலே தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் எல்லா இடங்களிலும் பேச வேண்டும் என்று கருதித்தான் ஒரு வருடத்திற்கு முன்னால் நான் இங்கே ஒரு மீலாது விழாவில் கலந்து கொண்டு உரையாற்ற வந்தேன். இன்றைக்கு தம்பி நிதிஷ் R&D சமூக நலம் கல்வி அறக்கட்டளை ஒன்றை இன்றைக்கு தொடங்கி வைக்கிறார். தம்பி நிதிஷ் என்னுடைய கிராமத்திற்கு அருகில் இருக்கிற பெத்தேல்புரத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு இங்கு வந்ததற்கு பிறகுதான் தெரியும். இளைய வயதிலேயே எனக்கு ஒரு கனவு உண்டு.
ஒரு புதுவையில் ஒரு வீடு கட்டி இங்கேயே வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு சின்ன வயதில் 1986 அண்ணன் ஜானகிராமன் காலத்தில் நான் இங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச வந்த பொழுது ஆசைப்பட்டேன். ஆனால் இங்கேயே மருத்துவம் பயில முதுநிலை பட்டம் பெற்று ஒரு கல்லூரியில் பேராசிரியராகவும் மருத்துவராகவும் பணியாற்றி வருகிற தம்பி நிதிஷ் இன்றைக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற தூய நோக்கத்தோடு ஒரு அறக்கட்டளையை இன்றைக்கு தொடங்குகிறான். தனம் இருப்பவர்களுக்கு எப்போதும் மனம் இருப்பதில்லை, தனம் இருப்பவர்களுக்கு மனம் இருப்பதில்லை என்பத நிலையை மாற்றி எனக்கு தனமும் இருக்கிறது, அதை கொடுப்பதற்கு மனமும் இருக்கிறதை நிதிஷ் இங்கே நிரூபித்து காட்டியிருக்கிறார். என்னிடத்திலே நிறைய செல்வம் இருக்கிறது, இந்த செல்வத்தை ஏதாவது பயனுள்ள வகையில் செலவழிக்க வேண்டும் என்று கருதுகிறேன். என்ன செய்யலாம் என்று பாரதியிடத்தில் ஒருவன் கேட்டான். பாரதி திருப்பி கேட்டான், நீ என்ன செய்வதாக உத்தேசம் என்று கேட்டான். அப்பொழுதுவன் சொன்னான், வெயில் காலத்தில் ஏழை மக்கள் நிழல் பெறுவதற்கு ஒரு பூஞ்சோலை அமைக்கட்டுமா ஊரின் மத்திய பகுதியில் என்று கேட்டான். வேறு ஏதாவது யோசனை இருக்கிறதா என்று கேட்டான். அப்பொழுது அவன் சொன்னான், ஒரு எல்லோருக்கும் குடிதண்ணீர் வழங்குகிற வகையில் ஒரு நீர் சுனையை உருவாக்கி தரட்டுமா என்று கேட்டான். வேற ஏதாவது நோக்கம் இருக்கிறதா என்று கேட்டான். பசித்தவர்களுக்கு அன்னம் பாலிப்பதற்கு ஒரு அன்னசத்திரத்தை தொடங்கலாமா என்று யோசிக்கிறேன் என்று கேட்டான். வேறு என்று திருப்பி கேட்டான் பாரதி. இல்லை, மனிதனுடைய மனங்களில் மகரந்த சேர்க்கை செய்வதற்கு ஒரு கோவில் கட்டட்டுமா என்று கேட்டான். அப்பொழுது பாரதி சொன்னான், இதைவிட நல்ல காரியம் ஒன்று இருக்கிறது. இன்னருங்கனை சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகளையற்றல், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஏழைக்கு ஒரு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி. அதை இங்கே நிதிஷ் தொடங்க போகிறான். இந்த அறக்கட்டளையின் மூலம் காலத்தால் கைவிடப்பட்டு கண்ணீரிலும் துயரிலும் சிக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது தொண்டாற்ற வேண்டும் என்கிற தாகமும் தவிப்பும் அவனுடைய தந்தையின் வளர்ப்பிலேயே இயல்பாக வந்துவிட்டது. அவனுடைய தந்தை இங்கே மகிழ்ச்சியோடு பதிவு செய்தார், வடை சுட்டவுடனே வடை இடம் மாறிவிடும் என்று. விலை உயர்ந்த துணிகள் மகனுக்கு அவர் ஒரு டாக்டராக இருந்து எடுத்துக் கொடுத்தால் அந்த துணிகளை கனவுகள் காணுகிற கால் சட்டை பருவத்தில் தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்து மகிழ்வான் தம்பி நிதிஷ். தன்னிடத்தில் இருப்பதை இன்னொருவரிடத்தில் கொடுப்பதிலே கிடைக்கிற மகிழ்ச்சி வேறு எப்போதும் கிடைப்பதில்லை. ஆகவே கால் சட்டை பருவத்திலேயே, பள்ளி பருவத்திலேயே நிறுத்துவதற்கு ஒரு மலையை படைத்து வைத்தா இறைவா, உன்னுடைய படைப்பிலே உன்னதமானது இந்த மலைதானா என்று கேட்டான். அப்போது இறைவன் சொன்னான், இந்த மலையை உடைப்பதற்கு ஒரு இரும்பால் முடியும், இரும்புக்கு அந்த வலிமை இருக்கிறது, அந்த மலையை விட உன்னதமானது அந்த இரும்பு என்றான். அப்படி என்றால் உன்னுடைய படைப்பில் உன்னதமானது அந்த மலையை உடைக்கிற இரும்புதானா என்று கேட்டான். இல்லை, இந்த இரும்பை உருக்குகிற ஆற்றல் நெருப்புக்கு இருக்கிறது என்றான் இறைவன். அப்படி என்றால் உன்னுடைய படைப்பில் உன்னதமானது இந்த நெருப்பு தானா என்று கேட்டான். இல்லை, நெருப்பை அணைக்கிற ஆற்றல் தண்ணீருக்கு இருக்கிறது என்றான் இறைவன். அப்படி என்றால் உன்னுடைய படைப்பில் உன்னதமானது தண்ணீர் தானா என்று கேட்டான். இறைவன் சொன்னான், இந்த தண்ணீரை திசை மாற்றுகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது என்றால் காற்றுக்கும் புயலுக்கும் இருக்கிறது என்றால். அப்படி என்றால் உன்னுடைய படைப்பில் உன்னதமானது காற்றும் புயலும் தானா என்று கேட்ட பொழுது இறைவன் சொன்னான், நான் படைத்ததில் உன்னதமானது மலையோ, மலையை உடைக்கிற வல்லமை உள்ள இரும்போ, இரும்பை உருக்குகிற நெருப்போ, நெருப்பை அணைக்கிற தண்ணீரோ, தண்ணீரை திசை மாற்றுகிற காற்றோ புயலோ இல்லை. என் படைப்பில் உன்னதமானது சபிக்கப்பட்டவனுடைய கண்ணீரை துடைப்பதற்கு
எவன் ஒருவன் சத்தமில்லாமல் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானோ அவனுடைய இதயம்தான் என்னுடைய படைப்பில் உன்னதமானது என்றான் இறைவன். அந்த இதயம் நித்திஷுக்கு வாய்த்திருக்கிறது. தம்பியை நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் அவர் ஒரு தொண்டாற்றுவதற்கான சிறகுகளை விரிக்கிறார். தானாக வந்த தானை புயல் ஒளி தாண்டவமாடிய காலகட்டத்தில் காற்றும் புயலும் மழையும் நம்மை இடரிலும் இன்னலிலும் தள்ளிய காலத்தில் துயருற்று சாவை நோக்கி சஞ்சரித்துக் கொண்டிருந்த மக்களுக்காக உதவியவன் டாக்டர் நிதிஷ். அவனுடைய தந்தை சொன்னார், தவளக்குப்பத்தில் ஒரு பெட்டிக்கடை வைத்து நடத்துகிற தம்பதிகள், இந்த கடையை நாங்கள் நடத்துகிறோம், இதை வைத்து எங்கள் ஜீவனத்தை கடத்துகிறோம் என்றால் டாக்டர் நிதிஷ் செய்யாமல் செய்த உதவி என்று அந்த பெற்றோர்கள், அந்த கடை நடத்துகிறவர்கள் அவருடைய டாக்டரிடத்தில் சொன்னபோது அவர் நெகிழ்ந்தார். ஆகவே இந்த உலகம் இன்றைக்கு பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறது. தொண்டால் பொழுதளக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த சமூகத்திற்கு வந்திருக்கிறது. நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை நாம் இனி வருகிற காலத்தில் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், அதற்கு என்ன திட்டம் நிதிஷ் வைத்திருக்கிறார் எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய மிலேச்சத்தனமான பாசிசம் ஒரு பெரு வெள்ளம் போல பாய துடிக்கிறது. தலைவர் கலைஞருடைய நினைவு நாள் நாளைக்கு தன்னுடைய பிறந்த நாளை வைத்துக் கொள்வது கலைஞர் மீது வைத்திருக்கக்கூடிய மாறாத பற்றுக்கு ஊனம் விளைவிக்கும் என்று கருதி தன்னுடைய பிறந்த நாளை நாளைக்கு வைக்காமல் இன்றே கொண்டாடுகிறார் என்றால் நிதிஷனுடைய தொலைநோக்கு பார்வைக்கு முன்னால் வானம் கூட சின்னம் சிறியதாகி விடுகிறது. ஆகவே ஒரு பாசிச பெரு வெள்ளம் தமிழ்நாட்டில் படையெடுக்க துடிக்கிறது. அமெரிக்க திருவிடத்தின் அதிபராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டொனால்டு டிரம்ப் இந்தியாவின் மீது இன்றைக்கு ஒரு வர்த்தக போரை அறிவித்திருக்கிறார். நேற்றைக்கு காலை செய்தி நான் கண்விழித்து பார்த்த பொழுது, நாமக்கல் முட்டை தயாரிப்பதில் இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற இடம் நாமக்கல். 4.5 லட்சம் முட்டைகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வர்த்தக போரை அறிவித்த டொனால்டு டிரம்பினுடைய அறிவிப்பின் மூலமாக 4.5 லட்சம் முட்டைகளை நாளும் அனுப்பி கொண்டிருந்த நாமக்கல்லில் இருந்து ஒரு முட்டை கூட போக முடியாது என்கிற ஒரு நெருக்கடிக்கு இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் அந்த முட்டை தயாரிக்கிற அந்த கோழிப்பண்ணை உரிமையாளர்கள், அந்த கோழிகள், அதை நம்பியிருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அதை அமெரிக்காவிற்கு அனுப்புவதிலே ஈடுபடக்கூடிய தொழிலாளிகள், எத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்று எண்ணி பார்க்கிற பொழுது என்னுடைய நெஞ்சம் கனத்து விடுகிறது. ஆகவே இன்றைக்கு உலகம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. சோவியத் சொர்க்கம் என்கிற ரஷ்யா இன்றைக்கு உக்ரைனில் ஒரு போரை நிகழ்த்தி லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு உக்ரைனில் இருந்து கொத்தி தின்னுகிற குளிர்காலத்தில் பெற்றெடுத்த பச்சை குழந்தையை மார்பில் அணைத்துக் கொண்டு அகதியாக புலம்பெயர்ந்து சென்றவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1 லட்சம் பேர். சின்னம் தெரிய பலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் இன்றைக்கு கட்டவிழ்த்து விடுகிற போரா 75,000 பேர்கள் இறந்து போனார்கள் என்பதை விட என் பெருமைக்குரியவர்களே, மருத்துவமனைகளும் சூறையாடப்பட்டு நேற்றைக்கு மட்டும் மருத்துவமனையில் 18 பச்சிளம் குழந்தைகள் செத்து போனார்கள் என்ற செய்தி என்னுடைய நெஞ்சில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே ஒரு அறக்கட்டளையை தொடங்குகிற தம்பி நிதிஷுக்கு சொல்லுவேன், ஒரு சமூக நல்லிணக்கத்தை, ஒரு சமய சகிப்புத்தன்மையை நடவு செய்வதற்கு உங்கள் அறக்கட்டளையின் மூலமாக உதவுவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை முன்வையுங்கள். இறைவனை ஆராதிப்பது என்பது அவரவர்களுடைய தேவைக்கும் அவரவர்களுடைய எதிர்பார்ப்புக்கும் உரியது. இதிலே சமயத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யக்கூடிய சதிகாரத்தனத்தை இன்றைக்கு இந்தியாவிலே முதல் போட்டு வளர்க்கிறார்கள், தீனி போட்டு வளர்க்கிறார்கள். அந்த அநியாயத்திற்கு புதுவை மண் பலியாகிவிடக் கூடாது என்பதிலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
என்னை கேட்டால் தொட்டில் கிடந்த பொழுது பூமியினுண்டை பற்றி கவலைப்பட்ட தந்தை பெரியார் ஒரு மானுட பற்றாளராக இருந்தார். அவருடைய வழி வந்து அரசியல் பயணம் மேற்கொண்ட அறிஞர் அண்ணா, எனக்கு தெரிந்து அறிஞர் அண்ணாவுக்கு முன்னும் பின்னும் அண்ணாவை போல அரசியல் உலகத்தில் எந்த மூலையிலும் பிறக்கவில்லை. அந்த அறிஞர் அண்ணா மிக எளிமையாக இருந்தார். சவரம் செய்யப்படாத முகம், சீவப்படாத தலை, வெற்றிலை காவி படிந்திருக்கிற பற்கள், அழுக்கு படிந்த வேட்டி, கீழே இருக்கிற பட்டன் மேலே, மேலே இருக்கிற பட்டன் கீழே. அந்த 4 அடி உயரமுள்ள அண்ணா 1962 சரிந்து கொண்டிருக்கிற சாம்ராஜ்யங்களின் சாம்பல் மேடாம் டெல்லி பட்டினத்தில் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தில் தன்னுடைய கன்னி பேச்சை பேசும் பொழுது சொன்னார், I belong to Dravidian stock. I am proud to call myself a Dravidian. நான் திராவிட களஞ்சியத்தில் இருந்து வந்திருக்கிறேன். என்னை ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். காலையிலே சூடாக இருக்கிற பால் மாலை வேளையிலும் கூட்டோடு பருகுவதற்கு இன்றைக்கு ஒரு பிளாஸ்க், தெர்மாஸ் பிளாஸ்கை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். இதை சங்ககாலம் என்கிற தங்க காலத்திலேயே பயன்படுத்தி வந்தார்கள் தமிழர்கள். அதற்கு சேமச்சப் என்று பெயர் வைத்திருந்தார்கள். மண்ணில் இருந்து ஏவி விண்ணில் சென்று விந்தை புரியக்கூடிய விண்கலத்திற்கு அன்றைக்கு வலவன் உறுதி என்று பெயர் சூட்டி இருந்தார்கள். ஒரு திடப்பொருளை அழுத்தினால் திடப்பொருளினுடைய தன்மைக்கு ஏற்ப திடப்பொருள் வித்தியாசப்படும். ஆனால் ஒரு திரவ பொருளை எத்தனை முறை அமைக்கினாலும் அதனுடைய டென்சிட்டி வித்தியாசப்படாது என்பதை இன்றைக்கு கல்லூரியிலே ஒரு பேராசிரியர், ஒரு வேதியியல் பேராசிரியர், ஒரு பௌதீக பேராசிரியர் கற்றுத் தருகிறார் என்றால் இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே முகக்கினும் தோழி என்று சொன்னார் அவ்வை பிராட்டி. உலகம் உருண்டை என்பதை உலகத்திற்கு அறிவித்தான் கலீலியோ. அவனை சிலுவையில் அறைந்தது மாதிரி அவனை சித்திரவதை செய்தார்கள். அவனை இருண்ட சிறையில் அடைத்து வைத்தார்கள். சொல்லனாத துயரத்தை உலகம் உருண்டை என்று சொன்னதற்காக அன்றைக்கு அவனுக்கு அவ்வளவு பெரிய தண்டனையை கலீலியோவுக்கு வழங்கினார்கள். உலகம் உருண்டை என்று முதலில் சொன்னவன் கலீலியோ என்றுதான் உலகம் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறது. தம்பி நிதிஷ் தொடங்கி இருக்கிற இந்த அறக்கட்டளை விழாவில் சொல்லுகிறேன், உலகம் உருண்டை என்று கலீலியோ சொல்லுவதற்கு முன்னாலேயே உலகம் உருண்டை என்று உலகத்துக்கு அறிவித்தவன் தமிழன். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உளவே தலை என்று சொன்ன குரல் மூலம் உலகம் உருண்டை என்பதை வள்ளுவன் இந்த நாட்டில் சொல்லி வைத்தான். அவ்வளவு பெருமை உள்ளவர்கள் நாம், அவ்வளவு பண்பாடு உள்ளவர்கள் நாம், அடுத்தவர்களை மதிக்க தெரிந்தவர்கள் நாம். யாருடைய முகமும் சுளிக்க பேசக்கூடாது என்பதில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் வருகிற காலகட்டம். ஆகவே நம்முடைய பலமான செங்கிலியில் ஒரு பலவீனமான கொக்கி இருக்குமானால் அந்த கொக்கியை பயன்படுத்தி கொண்டு நம்மை அழுத்துவதற்கு ஒரு சக்தி துடிக்கிறது, அதிகார பலத்தை கொண்டு வருகிறது. அவர்கள் தமிழ் பேசக்கூடிய இந்த மண்ணை சூறையாடி விடலாம் என்று கருதுகிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னாலேயே அவர் அதிகாரத்தை கைப்பற்றிய இடம் பாண்டிச்சேரி. நான் மறந்து விடவில்லை. அந்த பாண்டிச்சேரியில் அதிமுக என்கிற கட்சி தன்னுடைய கணக்கை தொடங்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு முடங்கி போய்விட்டது. செய்வார்கள், முடக்கிவிட்டார்கள், இயங்க முடியவில்லை. நம்மையும் அந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் எத்தரிப்பார்கள். எத்தனை புயல்கள் வீசினாலும், எந்த பூகம்பம் மையம் கொண்டாலும் அந்த புயலையும் பூகம்பத்தையும் எதிர்கொள்வதற்கு புதுவையில் சிவா என்கிற ஒரு ஆண்மகன் இருக்கிறான் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். மிருக ஞானம் இல்லாத நிலேசத்தனத்தை எதிர்கொள்ளக்கூடிய வல்லாண்மை உள்ளவன் சிவா. அவனுக்கு வானமும் சிறகுமாக வாய்த்திருக்கிறான் தம்பி டாக்டர் நிதிஷ். என் மண்ணில் பிறந்தவன் புதுவை மண்ணில் ஒரு நித்திலமாக ஜொலிக்கிறான் என்கிற செய்தி என்னை புதிதாக்கி இருக்கிறது.
நான் இந்த மேடைக்கு வருகிற பொழுதே கல்யாணப்பந்தல் மேடைக்கு மாப்பிள்ளை வந்தது போல நான் வந்தேன். அவ்வளவு அழகான மேடை, எழிலார்ந்த மேடை. திருவாரூர் தேரழகு, திருவிடை மருதூர் திருவழகு, மன்னார்குடி மதிலழகு, ராமேஸ்வரம் பிரகாரம் அழகு, திருவண்ணாமலை தீபம் அழகு. எல்லாவற்றுக்கு மேலாக டாக்டர் கலைஞர் ஆர்என்டி அறக்கட்டளை தொடக்க விழா மேடை அழகு என்கிற அளவிற்கு எழிலார்ந்த மேடை போட்டு எங்களை எல்லாம் அழைத்து கௌரவப்படுத்தி என்னையெல்லாம் பேச சொன்னால் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். ஏனென்றால் நிறைய பேச வேண்டிய காலம் இனிமேல் தான் வருகிறது. திராவிட இயக்கம் தன்னுடைய வேர்களை தேடி பயணிக்க வேண்டிய காலகட்டம் இனி வருகிற காலகட்டம். டாக்டர் சொன்னார் கல்விதான் முக்கியம் என்று. முன்னால் நமக்கு கல்வி மறுக்கப்பட்டது. சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே என்றார்கள். கல்வி மறுக்கப்பட்டது. தாயின் மார்பகத்தில் பால் குடிக்க கூடாது என்று விலக்கப்பட்ட கன்றாக, மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட முட்டாக, கல்வி கற்கதற்கு வாய்ப்பில்லாதவர்களாக நாம் 100 ஆண்டுக்கு முன்னால் இருந்தோம். திராவிட இயக்கம் முகிழ்க்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய முதல் தலைவர் டாக்டர் நடேசனார் சென்னையிலே கல்வி கற்பதற்கென்று தென் தமிழகத்தில் இருந்து ஆவலோடு வருவான். அவனுக்கு தங்கிக் கொள்வதற்கு ஒரு திண்ணை கூட இல்லை. அவனுக்கு உணவு இருந்ததற்கு ஒரு இடம் இல்லை. இப்படி கல்வி கற்பதற்கென்று சென்னைக்கு தஞ்சம் என்று வருகிறவர்கள் தங்குவதற்கு இடமும் உண்பதற்கு உணவும் இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் என்று அறிந்து டாக்டர் நடேசனார் மெட்ராஸில் ஒரு ஹாஸ்டல் தொடங்கினார். அதற்கு பேர் தான் டிராவிடியன் ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டல்ல சாப்பாடு இலவசம், கல்வி கட்டணம் கிடையாது. தங்க வைத்து உபசரித்து அந்த பிள்ளைகளை படிக்க வைத்தார் டாக்டர் நடேசனார். எங்க இயக்கத்தினுடைய தொடக்கமே அதுதான் என்பதை நான் வருங்கால தம்பிகளுக்கு நினைவுபடுத்துகிறேன். அந்த டிராவிடியன் ஹாஸ்டல்ல படித்தவர் தான் இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் பினான்ஸ் மினிஸ்டர் டாக்டர் ஆர்.கே. சண்முகம் செட்டியார் என்பது வரலாறு. டிராவிடியன் ஹாஸ்டல்ல படித்தவர் அவர் தான் இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் பினான்ஸ் மினிஸ்டர். நேருவினுடைய அமைச்சரவையில் ஒரு இந்தியாவை கட்டமைப்பதிலே நமக்கு அன்றைக்கும் பங்கிருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. தமிழ்நாட்டின் புதுவையின் தேவையோடு திமுகவின் பணி முடிந்து விடவில்லை. இருண்டு கிடக்கிறது இந்தியா. இந்த இந்தியாவுக்கும் வெளிச்சம் பாய்ச்ச விடுமானால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலினால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்திய அரசியலில் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. அவதூறு பிரச்சாரங்களை தைரியமாக செய்வார்கள். நம்மை கரைப்படுத்துவார்கள். இன்னும் சொல்ல போனால் நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், நம்மை சிறைப்படுத்தவும் செய்வார்கள். ஒரு உண்மையை உறக்க சொன்னான் நரேந்திர தபோல்கர், கொல்லப்பட்டான். ஒரு உண்மையை உறக்க சொன்னான், ஓரறிய சொன்னான், கோவிந்த பன்சால். மனித உரிமைகளுக்காக தொடர்ந்து பேசினான் கம்பி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் கல்வர்கி கொல்லப்பட்டார். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட மாதரு என்கிற புதினத்தை கன்னடத்திலே மொழிபெயர்த்து கன்னட மக்களுக்கு வழங்கி கருத்துரிமைக்கு புதிய கவசம் தந்தார் எழுத்தாளர் லங்கேஷ் கௌரி. அவர் வீட்டு வாசலில் பட்ட பகல் 12 மணிக்கு டாக்டர் கம்பி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கல்ஃபர்கி எந்த துப்பாக்கியால் சுடப்பட்டாரோ அவர் சுடப்பட்டு கொல்லப்பட்டார். ஒன்றை வருத்தத்தோடு சொல்லுகிறேன், ஃபாதர் ஸ்டேன்சாமி மலையின் மடியில் தொழுநோயில் அழுந்திக் கொண்டு மருந்தில்லாமல் உணவில்லாமல் தவிக்கிற பழங்குடி மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு சிலுவை சுமந்து சென்ற ஸ்டேன்சாமி அவர்களுக்கு தொண்டாற்ற போனார். அவர்கள் புண்ணில் நெடுகிற புழுக்களை அகற்றினார், புண்ணுக்கு மருந்தானார், அவர்களுக்கு உணவளித்தார், உறைவிடம் ஏற்பாடு செய்து கொடுத்தார். தொண்டாற்றுவதற்கென்றே ஸ்டேன்சாமி தமிழ்நாட்டில் இருந்து புறப்பட்டு போனதற்கு பிறகு
அவரை அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் உப்பா சட்டத்தில் கைது செய்தார்கள். கராக்கிரகத்தில் அடைத்தார்கள். கராக்கிரகத்தில் அவருக்கு ஸ்ட்ரோக், பக்கவாதம் வந்து விட்டது. சிறுநீர் பெய்கிறார், சுத்தப்படுத்த ஆள் இல்லை. மலம் கழிக்கிறார், அப்புறப்படுத்த ஆள் இல்லை. ஒரு குவளை தண்ணீரை வலது கரத்தில் ஏந்தி குடிக்க கைகள் வலிமை இழந்து விட்டன. இன்னும் சிறைச்சாலையில் அவரை வைத்திருப்பது நியாயமில்லை என்று மனித உரிமை ஆர்வலர்கள் நீதிமன்றத்தின் கதவை தட்டி அவருக்கு பிணை தாருங்கள், ஜாமீன் தாருங்கள் என்று கேட்டபொழுது கூட இதயத்தில் காட்டுமிராண்டித்தனத்தை வைத்துக் கொண்டிருக்கிற, இதயத்தை கீழே இறக்கி வைத்திருக்கிற காட்டுமிராண்டிகள் அதற்கு அனுமதி தரவில்லை. என் பெருமைக்குரியவர்களே, சிறைச்சாலையிலேயே செத்துமடைந்தார் ஃபாதர் ஸ்டேன்ஸ். இதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்தியா. இந்த இந்தியாவை ஒரு புதிய திசைக்கும் புதிய வெளிச்சத்திற்கும் கொண்டு வர வேண்டும். என்னுடைய வாக்கை நானே நாளைக்கு செலுத்த முடியுமா என்கிற நம்பிக்கை இல்லை. 70 லட்சம் பேர் தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் புதிதாக இணைக்கப் போகிறார்கள் என்ற செய்தி வருகிறது. நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம். அந்த கோரிக்கை நான் மேடைக்கு வருகிறவரை ஏற்கப்படவில்லை. ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ், எந்த கேள்விக்கும் பதிலில்லை, எந்த விமர்சனத்தை எதிர்கொள்ளவும் தயாரில்லை. ஒரு பெரும்பான்மை, இந்த மெஜாரிட்டி இருக்கிற காரணத்தினால் மைனாரிட்டி பழிவாங்கி விடலாம் என்று துடிக்கிறார்கள். சிறுபான்மை மக்கள் அச்சத்தின் மடியில் விழுந்து கிடக்கிறார்கள். எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். திருச்சூர், கேரளா, அங்கே பூரம் என்று ஒரு திருவிழா நடக்கும். அங்கே இருக்கிற இறைவனுடைய பெயர் மகாதேவர். அந்த திருச்சூர் பூரம் விழாவிற்கு லட்சக்கணக்கான மக்கள் சங்கமிப்பார்கள். 108 யானைகள் முகப்படாம் விரித்து அங்கே ஊர்வலம் நடக்கும். அந்த கோவில் திருவிழாவிற்கு அடிக்கல் நாட்டுவதைப் போல கொடியேற்று விழாவிற்கு அந்த கொடிக்கம்பத்தை ஒரு யானை சுமந்து கொண்டு வரும். அந்த யானை தும்பிக்கையில் அந்த கொடிக்கம்பத்தை சுமந்து வருகிறது. அதற்கு பின்னாலே 107 ஆணைகள் அணிவகுத்து வருகின்றன. எந்த இடத்தில் எந்த குழியில் அந்த கம்பத்தை நட வேண்டுமோ அந்த இடத்திற்கு யானை வந்துவிட்டது. கொடிக்கம்பத்தை நடுவதற்கு அந்த யானை முன்வரவில்லை. அப்படி பார்த்துவிட்டு அசையாமல் நிற்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் அரகரமாக அதேவா என்று ஆரவாரம் செய்கிறார்கள். ஆனால் கம்பத்தை நடுவதற்கு யானை மறுக்கிறது. பாகன் மேலே இருந்து கத்துகிறான், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா, கம்பம் நடு என்று கட்டளையிடுகிறான். யானைக்கு புரிகிற மொழியில் பாகன் பேசுகிறான். யானை அசையவில்லை. அவன் அங்குசத்தால் யானையை குத்துகிறான். குத்துகிற இடத்திலிருந்து குருதி கொட்டுகிறது. யானையினுடைய கண்ணிலும் கண்ணீர் வெளிகிறது. ஆனாலும் அது கம்பத்தை நட தயாராக இல்லை. என் பெருமைக்குரியவர்களை, யானைக்கு என்ன ஆயிற்று, மதம் பிடித்து விட்டதா என்று அந்த கோவிலினுடைய தலைமை குருக்கள் யானையினுடைய தும்பிக்கை தடவி, நீ ஏன் கொடிக்கம்பத்தை நட மறுக்கிறாய், ஏதோ அசம்பாவிதம் நிகழப்போகிறதா, திருச்சூருக்கு ஆபத்து வரப்போகிறதா, மக்கள் கவலையில் இருக்கிறார்கள், கொடிக்கம்பத்தை நடு என்று சொல்லிவிட்டு அந்த கோவில் குருக்கள் அந்த குழியில் தன்னுடைய கண்களை அகல விரித்து விழித்து பார்த்த பொழுது, என் பெருமைக்குரியவர்களே, அந்த குழியின் கீழ் தளத்தில் ஒரு பூனை விழுந்து கிடக்கிறது. இந்த கம்பத்தை நட்டால் அந்த பூனை செத்துவிடும் என்று யானைக்கு தெரிகிறது. ஒரு பூனையின் உயிரை காப்பாற்ற யானை ஒரு கொடிக்கம்பத்தே நடம் இருக்கிறது என்றால், பெரும்பான்மை என்பது யானை, சிறுபான்மை என்பது பூனை. பூனையையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பெரும்பான்மைக்கு இருக்கிறது. அது இன்றைக்கு இந்தியாவில் இல்லை என்பதுதான் சோகம். ஆகவே அறக்கட்டளைக்கு நீங்கள் பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள், தவித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள், துயரங்களில் சிக்கியிருப்பவர்களுக்கு ஆறுதலாக இருங்கள், துன்பத்தில் துடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஆறுதல் கொடுங்கள். நம்பிக்கை ஊட்டுகிற தம்பிமார்கள் கல்வி கற்க வந்தால் அவர்களுக்கு கல்வி கொடுங்கள். அவர்கள் கனவுகளுக்கு சிறகு தாருங்கள். அவர்கள் வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களும் தித்திப்பாக இருப்பதற்கான எல்லா காரியத்தையும் என் தம்பி டாக்டர் நிதிஷ் செய்கிறார், செய்ய வேண்டும். அவருக்கு அவருடைய மனைவி துணை நிற்கிறார் என்பது மகிழ்ச்சி தருகிறது. மறக்காமல் தன்னுடைய மனைவியின் பெயரை அவர் இங்கே சொன்னார். நாளைக்கே விண்வெளிக்கு போக வேண்டுமென்றாலும் ஏவுகணை தயாரித்து கொடுப்பார் அவருடைய மனைவி என்று அவருடைய மனைவியை பெருமிதமாக சொன்னார். இப்படியெல்லாம் எனக்கெல்லாம் அப்படி வாய்க்கவில்லை. அந்த வருத்தத்தோடு நான் இங்கே நிற்கிறேன்.
மனைவியினுடைய ஒத்துழைப்பு வேணும் சர்வீஸ் பண்றதுக்கு. எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அதனால்தான் சில வீடுகளில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருப்பான். அது என்ன நாய் ஜாக்கிரதைன்னு தானே போட்டிருக்கணும். அதுல பன்மை எப்படி வந்ததுன்னா இன்னும் ஒரு நாய் இந்த வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதனால பெண்கள் ஒரு சர்வீஸ் பண்ற மாப்பிள்ளை கிடைச்சிட்டானா அவனுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அதை செய்கிறாள். மனைவி சொல்லை கேட்பது பெரிய ஆபத்து. தையல் சொல் கேளுன்னு தமிழ்லே சொன்னாங்க. பெண் பேச்ச கேட்கணும். ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது. லட்சக்கணக்கான மக்கள் சங்கமித்திருந்தார்கள். அங்கே ஒரு சன்னியாசி வந்தார். மனைவி சொல்லை கேட்கிறவன் எல்லாம் வலது பக்கம் வாங்க, மனைவி சொல்ல கேட்கறாதவன் இடது பக்கம் நில்லுங்கன்னா அந்த கூட்டம் அப்படியே அசைந்து வலது பக்கம் வந்து விட்டது. ஒரே ஒருத மட்டும்தான் இடது பக்கம் நின்னா. அந்த சன்னியாசி கேட்டார், நீ ஒருவனாவது மனைவி சொல்ல கேட்காத மாவீரனா இருக்கிறேன்னு. அந்த அவன் சொன்னா, ஒன்றும் இல்லை, கும்பல்ல சேரக்கூடாதுன்னு மனைவி வரும்பொழுதே சொல்லிவிட்டான்னு சொன்னான். அதனால மனைவி சொல்லை கேட்க வேண்டும். ஒரு 2 பேரும் அவங்க எம்டி டாக்டர், என் தம்பி எம்எஸ் டாக்டர், அது ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். இஎன்டி சர்ஜனாக இருக்கிறது ரொம்ப அபூர்வமான படிப்பு. அதை அவர் செய்கிறார். இதற்கிடையில் தொண்டு மாற்றுகிறார், கழகத்திற்கும் தொண்டாற்றுகிறார், தலைமையினுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிறார். அண்ணன் சிவாவுக்கு அவர் கட்டளையிடுகிற இடத்தில், அதை நிறைவேற்றுகிற இடத்தில் என் தம்பி நித்திஷ் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நான் இந்த அறக்கட்டளையை தொடங்கி வைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அறக்கட்டளை 1000 பிறை காண வேண்டும், 1000 வசந்தம் காண வேண்டும். இந்த அறக்கட்டளையை தொடங்கி இருக்கிற நித்திஷுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உனக்கு என்ன பரிசு தருவதென்று எனக்கு தெரியவில்லை. நான் பாரியாக இருந்திருந்தால் உனக்கு பல்லக்கு தேரியானை பரிசளித்திருப்பேன். வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் வானமண்டலத்தில் மின்னும் நட்சத்திரங்களை கைது செய்து உன் காலடியில் கொட்டி குவித்திருப்பேன். நான் குமணனாக இருந்திருந்தால் என்னுடைய தலையை விலைக்கு கொடுத்து 12,000 பொற்காசுகள் தந்திருப்பேன். நான் எதுவும் தருவதற்கு என்னிடத்தில் இல்லை. என்னிடத்தில் தமிழ் மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே தென்றலில் ஒலி வாங்கி, தேனாற்றில் உயிர் வாங்கி, கன்றின் குரலினில் அகர்மனம் கால் வாங்கி, நின்று செல்லும் காவிரியில் நடிக உடல் வாங்கி, அன்றில் என்னும் அன்னத்தின் அடி வாங்கி, நாணி மெல்லனிடந்து வலம்பாடும் சங்கெடுத்து, மெல்லியலார் செவிதழில் மெல்ல அரும்பு கட்டி, கல்லாத மழலையிறதும் கனிவாயிற் குடியிருந்து, கற்றோர் அவையிற் கவியான செந்தமிழாம், பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருளாம், தமிழைப் போல என் தம்பி வாழ வேண்டும் நித்திஷ், வரலாறு படைக்க வேண்டும் நித்திஷ். புதுவையின் வரலாற்றில் புதுமைகளை செய்த இளைஞன் என்ற உயரத்தை அவன் தொட வேண்டும். சிகரங்களை நோக்கி செல்கிற அவன் பயணத்தில் நீங்கள் அவனுக்கு சிறகுகள் தர வேண்டும் என்று கேட்டு இந்த வசந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி, இன்னும் நான் பேசிக்கொண்டே இருந்தால் நிலைமை தெரியாதவன் என்ற பழி வந்துவிடும் என்று பயந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.